திருவடிக்குடில் சுவாமிகள் அவருடைய பேச்சை துவங்கும் போது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்கின்ற அந்த சைவ வழிபாட்டோடு அவருடைய உரையை துவங்கினார். அதன் அர்த்தம் உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கும். இருந்தாலும் நானும் ஒரு முறை அந்த அர்த்தத்தை சொல்ல விரும்புகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா, எல்லா நாட்டிலும் இறைவனாக இருக்கின்றவனுக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாட்டில் சிவன் என்று பெயர். அப்ப அவனுக்கு அரேபியாவில் அல்லான்னு பேரு, ஜெருசலேம் போனா கர்த்தர்னு பேரு, இங்க அவனோட பேர் சிவன். அவ்வளவுதான். எல்லா நாட்டிலும் இறைவனாக இருக்கக்கூடியவன் இங்கு சிவனாக அறியப்படுகின்றான். அந்த சிவன் என்பது கூட சைவ மத தத்துவங்கள் ஒரு உருவமாக சொல்வதில்லை. அன்பே சிவம் என்பதுதான் அதனுடைய தத்துவம் கூட. பிற்பாடு அதற்கு ஒரு உருவம் வந்தது. ஆக இஸ்லாமும் கூட அதே ஓரிரை கொள்கை தான். ஆக அந்த தத்துவத்திற்கும் இந்த தத்துவத்திற்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கு ஓரிரை கொள்கையாக இருப்பது அங்கு தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டிலும் இறைவா போற்றி என்கின்ற அவர்களின் சைவ மத தத்துவமாகவும் இருக்கின்றது. மரியாதைக்குரிய சகோதரர் முஜாஹிதீன் அவர்கள் பேசும்போது தன்னுடைய பேச்சின் உரையில் சொன்னார், 40 வயதில் நபித்துவம் பெற்று அவர்கள் ஆண்டு பிறகு வந்த கலீஃபாக்கள் காலம் துவங்கி ஒரு 35 ஆண்டுகளிலே இஸ்லாம் முக்கால்வாசி பகுதிகளை சென்றடைந்தது என்று ஒரு செய்தியை சொன்னார். ஆக ஒரு தத்துவம் பெரிதா ஒரு தலைவர் பெரிதா என்கின்ற கேள்வி நம்முள் எழும்போது அதற்கான விடை நிச்சயமாக தத்துவம் தான் பெரிது. ஆனால் ஒரு நல்ல தலைவர் இருந்தால்தான், அதாவது தத்துவமாகவே வாழுகின்ற ஒரு தலைவர் இருந்தால்தான் அந்த தத்துவம் எங்கும் சென்று சேரும். அதனால்தான் அவ்வளவு குறுகிய காலத்தில் அந்த தத்துவமாகவே வாழ்ந்த நபி அவர்களின் வாழ்க்கையினால் தான் அவர் அழகாக அதை விவரித்தார். மிக குறுகிய காலத்தில் இஸ்லாம் சென்று சேர்த்தது. அதே போல மரியாதைக்குரிய பாஸ்டர் அகத்தியன் அவர்கள் பேசும்போது அதிசயமாக சொன்னார், கடவுள் மறுப்பாளரான இயக்குனர் பழனியப்பன் இந்த விழாவை நடத்துகிறார் என்று சொன்னார். பெரியார் இறை மறுப்பாளர் தான், ஆனால் அந்த தத்துவமாகவே அவரும் வாழ்ந்தார். அதனால்தான் அண்ணன் அவர்களால் இது போன்ற விழாவையும் நடத்தப்படுகின்றது. எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். காரணம், அவர் தத்துவமாகவே அந்த தத்துவத்திற்கு உண்மையாகவே வாழ்ந்தார். எத்தனையோ இறை நம்பிக்கையுடைய என்னை போன்றவர்களும் பெரியாரை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆக உண்மை என்பது எப்போதும் நிலையானது, அது ஒன்றுதான் நிச்சயமானது. அந்த உண்மை அன்பின் பெயரால் அறியப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று மாலை விழாவிற்கு வர வேண்டும் என்று பல நாட்களுக்கு முன்பே இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள் என்னிடத்திலே கூறினார். ஆனால் நேற்று மாலை என்னை அழைத்து பேசும்போது ஒரு சிறிய மாற்றம், வீட்டில் இந்த விழா நடத்தவில்லை, நாங்கள் இடத்தை மாற்றுகிறோம், இடம் மாற்றி ஒரு சிறு பிரச்சனைகளின் காரணமாக இடமாற்றி செய்யலாம் என்று நானும் தம்பி முஜாஹிதீனும் முடிவு செய்து விட்டோம் என்றார். எனக்கு அதுவரை முஜாஹிதீனே எனக்கு தெரியாது. நானும் தம்பி முஜாஹிதீனும் முடிவு செய்து விட்டோம். முஜாஹிதீன் யாரோ அவருக்கு வேண்டப்பட்டவர் போல இருக்கு, ஏதோ உள்ளூர்ல ஏதோ கட்சியிலோ இல்லை அமைப்புலையோ நம்மள மாதிரி யாரும் இருக்கிற போல இருக்குன்னு அப்புறம் கேட்டேன், யாருன்னு முஜாஹிதீன் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், என் தம்பி, என் சித்தப்பா பையன் அவரு, இந்த மாதிரி அவரு இஸ்லாமியரா மாறிட்டாரு, அவருக்காக தான் நான் இந்த விழாவே எடுக்க நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொன்னாரு. எனக்கு உண்மையில இவர் மதம் மாறினது எனக்கு ஆச்சரியமா தெரியல. ஏன்னா எத்தனையோ பேர் இஸ்லாத்தை பிடித்துக் கொண்டு மதம் மாறுகிறார்கள், கிறிஸ்துவத்தை பிடித்துக் கொண்டு மாறுபவர்கள் உண்டு, இப்படி பல்வேறு சமயங்களை பிடித்து மாறுபவர்கள் இருக்கின்றார்களாக. அவர் இஸ்லாத்தை பிடித்து அவர் மதம் மாறியது எனக்கு ஆச்சரியமாக இல்லை. ஒரு மதம் மாறிய போது உங்களுக்கு எத்தனை வயசு? மார்க்கம் மாறினப்ப எத்தனை வயசு? 21 மாறி 25 வருஷம். 21 ஆண்டுகளாக பிறந்ததிலிருந்து தூக்கி வரதான் வளர்த்திருப்பாரு. ஏன்னா வயசு வித்தியாசம் இருக்கு. பழனியப்பன் பழனியப்பன் கூப்பிட்ட வாய் இப்ப மறந்து கூட பழனிய, நானே என் தம்பி பழனியப்பன் வரல, நானே என் தம்பி முஜாஹிதீன் வருது.
சந்திரமுகியாவே இவர் தான் மாறி இருக்காரு, அவர் மாறல. தம்பிங்கிறது தாண்டி அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை, அதுக்காக சொல்ல வர. அவர் சொல்றப்ப பாத்தீங்கன்னா நானும் என் தம்பி முஜாஹிதீனும் அப்படின்னாரு. ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரஹ்மான திலீப்னு சொல்ற ஆள் இருக்கு. 1991 நமக்கெல்லாம் ஏஆர் ரஹ்மான் என்று அறியப்பட்டவர். சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன், ஒருத்தர் கலைத்துறையை சேர்ந்த ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாரு. அப்ப அந்த ரோஜா படம் ஆரம்பிச்ச பத்தி சொல்லல, திலீப் அப்போ சின்ன பையன், ஆனா நம்பி அப்போ நாங்க மியூசிக்கை கொடுத்தோம். யாரா திலீப்னு நான் பாக்குறேன். அப்புறமா அவங்க சொல்றாங்க திலீப்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவர் ஏஆர் ரஹ்மான்னு. அப்ப ரஹ்மானே திலீப்பே ரஹ்மானா மாறினா கூட அவரை ரஹ்மானா மாற விடாத ஆளுங்க இன்னும் இருக்கிறப்ப, இவரு என் தம்பி பழனிய பொண்ணு சொல்லாம முஜாஹிதுன்னு சொன்னப்ப எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. ஒரே வீட்டில் அவருடைய உறவினர் ஒருவர், அந்த வீட்டில் நடத்த வேண்டாம், வேறு மத நம்பிக்கையுடையவர்கள் இந்த வீட்டில் இருக்கும், அதனால இந்த விழாவை நடத்த வேண்டாம் என்று சொல்கின்ற ஒருவர், கடவுளே இல்லை என்கின்ற ஒருவர், மாற்று சமயத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர். இதுதானே இந்தியா. இது பழனியப்பன் வீடு மட்டுமல்ல, இந்தியாவும் இதுதான். வீட்டில் மாதிரி சண்டை வந்துடக்கூடாதுன்னு ஒரு விழா வெளியில நடத்துறாரு, அவ்வளவுதான் விஷயம். அங்க மாதிரி ஒரு சண்டை எங்கேயும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த விழாவை அங்கிருந்து மாற்றி, சரி சித்தப்பா மனசுக்கு போன வேண்டாம், இடத்த மாத்திக்கணும், மாத்தி இன்றைக்கு இந்த விழா ஏன் நடைபெறுகிறது என்பதற்கான காரணமாகவும் இந்த விழாவாகவே இன்றைக்கு இருக்கின்றது. இன்றைக்கு வந்த சகோதர சமயத்தை சேர்ந்தவர்களிட இஸ்லாமியர்களிடத்தில் உரையாற்றதான் நான் அதிகம் விரும்புகின்றேன். காரணம், இந்த மீலாது விழா மேடை என்பது ஒரு நேரத்தில் இஸ்லாமியர்களால் நடத்தப்பட்டது. மிகுந்த வேதனையோடு ஒரு நேரத்தில் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகின்றேன். காரணம், எங்களது சிறுபலாயத்தில் நாங்கள் பள்ளி கல்லூரிகளில் படித்த காலத்தில் மீலாது விழா என்பது ஊருக்கு ஊர் வீதிகள் தோறும் நடந்து கொண்டிருந்த ஒரு விழா, இஸ்லாமியர்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருந்த விழா. அந்த மீலாது விழா மேடையில் யாரெல்லாம் வந்து பேசியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். கடவுள் மறுப்பாளரான தந்தை பெரியார் மீலாது விழா மேடைகளில் பேசியிருக்கின்றார். திரு குன்றக்குடி அடிகளார் அவர் வந்து அந்த மேடையிலே பேசியிருக்கின்றார். பேரூர் மருதாச்சலம் அடிகளார் தொடங்கி எத்தனையோ அடிகளார்கள் அந்த மேடையிலே பேசியிருக்கின்றார்கள். கிறிஸ்துவ பாதிரிமார்கள் அந்த மேடையிலே பேசியிருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா பேசினார். தலைவர் கலைஞர், இன்னும் சொல்ல போனார், தலைவர் கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருப்பார். திருவாரூரில் நடந்த ஒரு மீளாது விழாவிற்கு அண்ணா பேச வந்த போதுதான் முதலாக நான் அண்ணாவை சந்தித்தேன். அண்ணாவை தலைவர் கலைஞர் சந்தித்தது கூட ஒரு மீளாது விழாவில் தான். அப்படி நடந்து கொண்டிருந்த, பரவலாக நடந்து கொண்டிருந்த மீளாது விழாக்கள் 90களின் இறுதியில் 2000களின் துவக்கத்தில் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே சில சிக்கல்களில், புரிதல் சிக்கல்கள் என்றுதான் நான் அதை சொல்லுவேன். ஏன்னால் இஸ்லாத்தில் சிக்கல் கிடையாது, குரானில் சிக்கல் கிடையாது, இஸ்லாமியர்களிடத்திலே தான் சிக்கல் உண்டு. நபிகள் நாயகம் பிறந்த நாள் கொண்டாடினதில்லை, அதனால மீலாது விழா கொண்டாடினா ஹராம்னு திடீர்னு சில பேர் கிளம்பிட்டான். புரியல, நபிகள் நாயக காலத்தில் கேக்கும் கிடையாது, அவர் கேக்கு வெட்டியிருக்க வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா மீலாது விழாங்கிறது எதுக்கு நடக்குது? நபிகள் நாயகம் பிறந்த நாளை காரணம் காட்டி நடக்கின்ற ஒரு சமூக விழா. பழனியப்பன் என்ன கூப்பிட்டாரு, இன்னைக்கு கூப்பிட்டு இப்படி வச்சதுனாலதான் அவரை பத்தி எனக்கு தெரியுது. அவரை பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. இந்த கதவை திறந்து விட்டீங்க, வாடா ஒரு விழா நடத்துறேன், வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்றதுனால எனக்கு பழனியப்பனை பத்தி எனக்கு தெரியுது. இவர் என்னைய கூப்பிடல, நானும் இவரை பார்க்கறது இல்லை. அப்படி இருக்கப்ப இந்த சாத்தை அண்ணன் வந்திருக்கிறாரு. சாத்தை அண்ணன் தினமும் என்ன கிட்ட பழனியப்பனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ. இல்லங்க, உதாரணம் தான், உட்காருங்க. பதறிட்ட உதாரணம் தான், தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ. நான் என்ன நினைப்பேன், ஓஹோ பழனியப்பன் அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு. அப்ப அவர் கூப்பிட்டு நான் வந்து பார்த்தாதான் அவரை பத்தி தெரியும். நீ மேடை போட்டு பெரியார் வந்து பார்த்து நம்மளை பார்த்தாருன்னா அவர் வெளியில போய் 10 பேர்ட்ட சொல்லுவார், டே அவங்க அப்படி இல்லடா, நல்லவங்க குண்டெல்லாம் வைக்க மாட்டாங்க, தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி. பேரூர் அடிகளார், இந்த நம்ம அடிகளார், ஒரு 4 பேர் வந்து பார்த்தாதானே, நம்மகிட்ட பழகி பார்த்தாதானே நம்மளை பத்தி வெளியில சொல்லுவாங்க. அதை ஒழிக்கிற மாதிரி நபிகள் நாயகம் பிறந்த நாள் கொண்டாடினாங்க. மீலாது விழாவே குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்மால் பாதி பேர் பயந்து விட்டாங்க. பயந்துட்டாங்கன்னா உண்மைன்னு தெரிஞ்சாலும் கூட ஒருவேளை கொண்டாடினா இவன் சண்டைக்கு வருவானு பயந்துட்டு, எதுக்குடா ஒதுங்கி போவோம், எதுக்கு இந்த சனி அப்படிங்கிற மாதிரி. அது என்ன ஆகி போச்சு, ஒரு சிலரின் தோற்றம் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்களின் தோற்றமாக பொது சமூகத்தால் புரியப்பட்டது. ஒரு மிகுந்த பின்னடைவை இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படுத்தியதை நம்மால் மறக்க முடியாது. அப்படி நம்மளாம் நடத்தாம விட்டதுனால தான் இன்னைக்கு பழனியப்பன் நடத்துற அளவுக்கு இந்த விழா வந்து நிற்குது. நம்ம நடத்தின மீளாது விழாவை யார் நடத்திட்டு இருக்கா?
பழனியப்பன் நடத்தக்கூடிய சூழ்நிலை வந்து நிற்கின்றது. இன்னும் சொல்ல போனா கலாச்சாரத்திற்கும் மதத்திற்குமான அந்த சம்பந்தமே புரியாம, நபிகள் நாயகம் கல்யாணத்துல மாலை போடல, அதனால நீயும் போடாத. கண்டிப்பா அவங்க மாலை போட்டிருக்க வாய்ப்பு இல்லை, பாலைவனத்துல மலர்கள் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. மாலை அணிகிறதுங்கிறது ஒரு கலாச்சாரம், ஒரு பகுதியினுடைய கலாச்சாரம். கல்யாணத்துல மாலை போடணும்னு சொல்லி 4 வேதத்திலையும் சொல்லல, எந்த இந்து மத வேதத்திலையும் சொல்லல. கல்யாணத்துல மாலை போடாதன்னு குரான்லையும் சொல்லல. சொல்லியிருந்தா ஹராம், முடிஞ்சு போச்சு. வாழைமரம் கட்டாத இந்துக்கள் கட்டுறது சரி, வாழைமரம் இந்துக்கள் கட்டுறதுனா கும்முடி பூண்டி தாண்டி ஒரு இந்துவும் கட்ட மாட்டான், காஷ்மீர் வரைக்கும். அப்ப தமிழர்கள் என்கின்ற ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம், நாம் தமிழர்களின் ஒரு பகுதி. நம்முடைய தாய்மொழி தமிழ், அவருடைய தாய்மொழி தமிழ், அடிகளாரின் தாய்மொழி தமிழ், ஃபாதருடைய தாய்மொழி தமிழ். ஒரு வாழை மரம் கட்டுவதோ மாலை அணிவதோ தமிழரின் பண்பாடு. ஒரு வீதியில பார்க்கிறோம், ஒரு கொட்டாய் போட்டு மாலை மரம் கட்டி இருந்ததுன்னா அந்த வீடு கல்யாண வீடு, அவ்வளவுதான் அர்த்தம். அது இந்து கல்யாண வீடா, முஸ்லீம் கல்யாண வீடா, இல்ல கிறிஸ்துவர்களின் கல்யாண வீடாங்கிறது அடையாளம் இல்லை. ஒரு தமிழர்களின் ஒரு கல்யாணம். அடுத்த மாநிலத்துக்காரன் பார்த்தான்னா ஒரு தமிழர் வீட்டில் கல்யாணம் நடக்குதுங்கிற ஒரு அடையாளம். இப்படி பண்பாட்டு அடையாளங்களாலெல்லாம் கூட மதத்தோடு இணைந்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு இஸ்லாம் என்பதே ஒரு கடும் போக்குடைய ஒரு சமூகம் என்பதாக பன்னெடும் காலமாக இணக்கமாக இருந்த சமூகம் சமீப காலமாக அப்படி புரியப்பட்டு வந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த இணக்கங்களை எல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இவ்வாறான விழாக்கள் இன்றைக்கு தேவைப்படுகின்றது. அப்படியான இந்த விழாவை முன்னெடுத்த இயக்குனர் அண்ணன் கரு பழனியப்பன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். நபிகள் நாயகம் அவர்கள் எத்தனையோ பொன்மொழியை சொல்லி இருக்கின்றார்கள். அதுல எனக்கு மிக மிக பிடித்த பொன்மொழி, இந்த குமரன்ட்ட கூட அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு மிகவும் பிடித்த பொன்மொழி, ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு, அதாவது ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அது காணா போகாம இருக்கிறதுக்காக இறைவன்கிட்ட வேண்டணும். நீ பார்த்து அவுத்து விட்டுட்டு அல்லாஹ் பார்த்துக்கன்னா சத்தியமா அல்லாஹ் பார்த்துக்க மாட்டான். சரியா? அது காணா போகாம இருக்குன்னா பத்திரமா ஒரு இடத்துல வந்து அதை கட்டி போட்டுடணும். ஆக ஒரு மனிதனால் செய்யக்கூடிய மேக்சிமம் முயற்சி அதை நம்ம பண்ணி போட்டுடணும். அப்புறம் நம்ம கையை மீறின சில விஷயம் இருக்கு. நடராத்துல எவனும் திருடிட்டு போகாம இருக்கணும், அது அத்துக்கிட்டு ஓடாம இருக்கணும், அது நம்ம கையில் இல்லை, அதைத்தான் இறைவன் பார்த்துக்குவான். அப்படிங்கிற அந்த பொன்மொழி எனக்கு மிக பிடித்த பொன்மொழி. அந்த அடிப்படையில் நல்லிணக்கம் வேண்டும், நாம் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் கூட, அதற்காக நாம் இறைவனை வேண்டினாலும் கூட, நம்ம அளவுல செய்ய வேண்டியது இது மாதிரி விழாக்கள் நடத்த வேண்டியது. ஆக அந்த விழாவை அண்ணன் பழனியப்பன் அவர்கள் செய்திருக்கின்றார், ஒட்டகத்தை கட்டி போட்டார். ஆக இந்த இணக்கம் மென்மேலும் தொடர இறைவனை பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். நன்றி, அஸ்ஸலாம், வணக்கம்.